குட் சாய்ஸ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நோக்கியா 7.2 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். கீழே வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஸ்பீக்கர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, மைக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து வால்யூம் ராக்கர் கீ ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் லைட்டு வச்ச ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் வந்து சிம் ஸ்லாட்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி மேட் ஃபினிஷ் சூப்பராக இருக்குது, லுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. கேமராவும் சூப்பராக இருக்குது, ஜைஸ் ஆப்டிக்ஸ். இது வந்து ஆண்ட்ராய்டு 1 வெர்ஷனோட வருது, அதனால் உங்களுக்கு வந்து 3 வருஷம் அப்டேட் கன்ஃபார்மாக வரும். அதை பற்றி கவலையே கிடையாது. இப்போ நம்ம கேமராவை பார்க்கலாம். கேமரா நல்லா இருக்கு. இது வைட் ஆங்கிள், இது நார்மல் ஆங்கிள்லையும் இருக்குது. நார்மல் ஆங்கிள் இது நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கேமரா நல்லா இருக்கு. இது HDR10 சப்போர்ட்டோட வர்றதுனால டிஸ்பிளேவும் நல்லா இருக்கும். இது வந்து 48 மெகா பிக்சல் கேமரா. டிஸ்பிளே சூப்பரா இருக்கு. அதே சமயம் இந்த வீடியோ ரெக்கார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K ஓட வருது. கேமரா சூப்பரா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும் நல்லா இருக்கு. அதே சமயம் இந்த ஒரு கோடு மாதிரி வருது, ஆனா அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மேலே LED லைட் இருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து எந்த ஃபோன் செக் பண்றதா இருந்தாலும் அந்த மாதிரி வரும். அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம், செக் பண்ணலாம். ஜூம் பண்ணா நல்லா இருக்கு. கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு, ஒன்றும் குறை சொல்ற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. நோக்கியாவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுக்கணும், நல்லா இருக்கு கேமரா குவாலிட்டி. அதே சமயம் ஆப்ஷன்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலா கூகுள் கேமரா பார்த்தா அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி இருக்குது, ஆனா நல்லா இருக்கு. இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது உண்மையிலே நல்லா இருக்கு. டைம் லேப்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த ஆப்ஷன் உண்மையிலே ஒரு பாசிட்டிவ் தான் சொல்லணும். அதே சமயம் நைட் மோட் உண்மையிலே 7.2ல நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது. நோக்கியா சீரீஸ்ல வந்து உங்களுக்கு நைட் மோட் கொடுத்துருக்காங்க. நைட் மோடு மட்டும் இல்லாம அதுல வைட் ஆங்கிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நைட் மோட் அப்படிங்கிறதுக்கு மேல ஒரு சிம்பிளும் இருக்குது, அதுவும் சூப்பரா இருக்குது. மற்றபடி என்ன சொல்றது, இது ஆக்சுவலா ஆண்ட்ராய்டு 10ஓட வரும். நம்ம டிஸ்பிளே போய் முதல்ல பார்க்கலாம். டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து HDR10 சப்போர்ட்டோட இருக்குது. டிஸ்பிளே பார்க்கலாம். இதோ 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டைனமிக் மோடு, அப்புறம் SDR to HDR, இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அது நல்லா இருக்குது. ஒயிட் பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குது. நோக்கியாட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அது கரெக்டா வந்துட்டு இருக்குது. ஆனா எனக்கு இந்த சிப்செட்ஸ் தான் எனக்கு பிடிக்கல. 660 ப்ராசஸர் சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த சிப்செட் மட்டும் எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு சரியா இல்லை. அதே சமயம் சைட்ல கூகுள் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 1 கீ கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி. நம்ம இந்த கீயை வந்து ப்ரெஸ் பண்ணோடனே கூகுள் அசிஸ்டன்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிரும். மேலே ஹெட்ஃபோன் ஜாக், மேலே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அப்புறம் இது மேட் ஃபினிஷ், ஆனால் வெயிட் ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியல, நல்லா இருக்குது. பின்னாடி அந்த கேமரா இது வந்து ஆக்சுவலாக மோட்டோவை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.